பிரகாஷ் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டே தொடங்குறேன். தமிழ்நாட்டினுடைய திமுகவினர் பீகாரை சேர்ந்த உழைக்கும் மக்களை துன்புறுத்துறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை பிரதமர் நரேந்திர மோடி பீகார் தேர்தல் பரப்புரையில் முன்வைக்கிறார். ஏற்கனவே ஒடிசாவினுடைய பிரச்சாரத்தின் போது கூட இதே கருத்தை முன்வைத்தார். பூரி ஜெகநாத் ஆலயத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ற தொடர்ச்சியாக தமிழர்களை அவமதிக்கக்கூடிய காரியத்தை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொள்கிறாரா? அது அவருக்கு ஒரு லக்கு ஃபேவர் சார். அவர் அது பிஜு பட்நாயக் முழுக்க முழுக்க நரேந்திர மோடிக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தவர். மற்றவங்கெல்லாம் கைவிட்டப்போ கூட பிஜு பட்நாயக் கைவிட்டதே கிடையாது. அவரை ராஜ்யசபாலெலாம் நிறைய டைம் பிஜு பட்நாயக்கோடைய எம்பிஸ் பிஜேபியை காப்பாற்றிருக்காங்க. ஏன்னா லோக்சபாவில் மெஜாரிட்டி இருக்கிற பல சந்தர்ப்பங்களில் ராஜ்யசபாவில் இல்லை. அப்போல்லாம் பிஜு பட்நாயக் காப்பாற்றிருக்காரு. அங்கே அவர் தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவரை அவர் முழுக்க முழுக்க அவர் கல்யாணம் பண்ணதே ஒரியா பொண்ணதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டு பயங்கர தியாகம் பண்ணி அந்த மக்களுக்காக உழைச்சி நக்சல் இன்ஃபெஸ்டட் மாநிலம். நீங்கள் அங்கே போய் புனை சுருட்டெலாம் பண்ணிங்கன்னா சுட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு மாநிலம் அது. அந்த மாநிலத்தில் முழுக்க முழுக்க பண்ணி அவர் நின்னார். உடனே பூரி ஜெகநாதர் ஆலயத்தோட சாவி அவர் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த தேர்தலில் உண்மையிலேயே நாங்களாம் எதிர்பார்த்தோம் நரேந்திர மோடி பிஜு பட்நாயக் நல்லா பண்ணிவிடுவார் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நரேந்திர மோடி ஜெயிச்சிட்டார். இப்போது அவர் அதே மாதிரி எங்கே போனாலும் தமிழ் 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 தமிழ்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு எம்பி கூட போயிட்டு யூஎஸில் சொன்னார், நாங்களாம் வெள்ளையாக இருக்கோம், தமிழர்கள்லாம் ஆஃப்ரிக்கன் ரேஸில் இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, அவங்க எங்கள் இந்தியாலேயும் ரேஸ் இருக்குது, வெள்ளையாக இருக்கிறோம் கருப்பாக இருக்கிறோம் ரேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எம்பி அங்கே சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே ட்ரெயினில் போகிறத பார்த்துட்டு வீடியோ எடுத்து பிஜேபிக்காரங்க தான் போட்டாங்க. சென்னையிலேருந்து போலீஸ் போய் பிஜேபிக்காரங்க தப்பாக பிரச்சாரம் பண்ணாங்கன்னு பீகார்லேருந்து ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு இங்கே ஜெயிலில் போட்டாங்க. அதாவது பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சாரம் நடந்தது. அதுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்தது. அப்போது வீடியோ போட்ட பிஜேபிக்காரங்க என்ன சொன்னாங்களோ அதை இப்போ நரேந்திர மோடியே சொல்கிறார். எங்கே போனாலும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழ் மாதிரி மொழி கிடையாது, எங்கும் இனிய மொழி எங்கும் காணோன்னு பாரதியாரோட நவீன பாரதியாரை உருவெடுத்து சுற்றிக்கிட்டு இருந்தார். திருவள்ளுவர், திருக்குறள், அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா தமிழர்கள் நார்த் இந்தியன்ஸை கொடுமைப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி எந்த பீகாரி ஒடிசாவில் நடந்த அதே பரப்புரையினுடைய யுக்தியை பீகார்லையும் கையில் எடுக்கிறாங்க. அதே யுக்தியை கையில் எடுக்கிறாங்க. அதாவது இவங்க பரப்புரைக்காக எந்த யுக்தியை வேணால் இவங்க கையில் எடுப்பாங்க. ஒரு தடவை ஒரு எலெக்ஷன் சார் சொல்லுவாங்க அமித்ஷாவை பற்றி, ஒரு எலெக்ஷனில் பெண்கள் வாக்குகள் எல்லாமே ஆப்போசிட் டீமுக்கு போகுது. ஒரு கல்லூரியில் அமித்ஷா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் டீமுக்கு போகுது அப்படின்னோடனே ஃபோன் பண்ணி பெண்களோட பெற்றோர்கள்லாம் இங்கே பெண்கள் அனுப்பாதீங்க, மிகப்பெரிய கலடா நடக்க போகுது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை அமித்ஷா பண்ணார் அப்படின்னு ஒரு கதை தான். அப்போ பெண்கள் வரலன்னொடனே இவங்க டீம் ஜெயிச்சிருச்சு. ஸோ வெற்றிக்காக எதை வேணால் எப்படி வேணால் எங்கே வேணால் செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. அப்போது போன தடவை பிரச்சாரம் பண்ண பாஜகக்காரங்க தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்த பாஜகக்காரங்க செஞ்ச அதே பிரச்சாரத்தை செய்கிறாங்க. இப்போ பல்லாவரத்தில் ஒரு பொண்ணு சார், அது பேர் ஜியாவோ என்னமோ, அந்த பொண்ணு ஒரு சாதாரண தொழிலாளியோட பொண்ணு, பிகாரி தொழிலாளியோட பொண்ணு, கம்ப்ளீட்டாக கவுல் பஜார் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் தான் படிக்குது. செம மார்க் எடுக்குது அது, ரைட்டா? அது சொல்லுது நான் மெடிக்கல் தமிழ்நாட்டில் நான் மெடிக்கல் படிப்பேன் அப்படின்னு. ஸோ இங்கே டிஸ்கிரிமினேஷன் இருந்ததுன்னா எப்படி சார்? சார் நானே ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் வெளிமாநில தொழிலாளியோட பையன் சார். நான் இன்றைக்கி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சார், தமிழ் மொழியில் தான் சார் பேசுகிறேன், தமிழ் மொழியில் தான் சார் படித்தேன். எங்களோட ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு, ரைட்டா? ஏதாவது ஒரு டிஸ்கிரிமினேஷன் நான் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. எனக்கு அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் எல்லாம் தான். ஆனால் அஃப்கோர்ஸ் ஜாதி, எங்கள் ஜாதி இங்கே வராது.
எல்லாமே தமிழர்கள் தான். அவங்களோட தான் பழகுறோம், அவங்களோட தான் பேசுகிறோம், அவங்களோட தான் இருக்கோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே டிஸ்கிரிமினேஷன் வந்தது இல்லை சார். பிரதமரே இப்படி பேசுறது அப்படின்றது இருக்குல்ல, பீகார் அரசியல்ல பெரிய தாக்கத்தை உருவாக்குமா? கண்டிப்பாக சார், தாக்கத்தை உருவாக்கும் சார். இப்போ வந்து மறுபடியும் அந்த ரூமர் மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷின் வந்து திரும்பவும் வரும் சார். இங்கே வந்து சாதாரண ஆட்களில் சார் 1.25 கோடி பேர் இருக்காங்க சார், நார்த் இந்தியன்ஸ். திருப்பூர் வந்து ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட கோட்டை சார். இன்றைக்கி வந்து அங்கே வந்து சாவர்கரையும் நம்ம காந்தியை சுட்டு கொண்டவரையும் வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க சார். ஒருத்தர் வந்து காந்தியை துப்பாக்கியால் சுடுற மாதிரியே நடிப்பார், காடேஸ்வர சுப்பிரமணியம்னு ஒருத்தர், அவர் அந்த மாதிரிலாம் நடிப்பாங்க. ஸோ திருப்பூர் வந்து திருப்பூரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது இல்லைங்களா சார், நார்மல்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை, அதுக்கு காரணம் வந்து வெளிமாநில தொழிலாளர்கள் தான் சார். இன்றைக்கி 1.25 கோடி பேர் இருக்காங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் மூலமாக அவங்கள எல்லாரையும் வந்து இவங்க உள்ளே சேர்த்துட்டாங்கன்னா, இப்போவுமே அந்த பிரச்சாரம் போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லோரும் வந்து ஆதார் கார்டை வச்சு வாக்காளர் பட்டியலுக்குள்ளே வாங்க, வாக்காளர் பட்டியலுக்குள்ளே வாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து தந்தை பெரியார் தெரியாது, பேரறிஞர் அண்ணா தெரியாது, திராவிட இயக்கம்னா தெரியாது, இடஒதுக்கீடுனா தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்க அங்கேருந்து இங்கே வந்தவங்க ரைட்டா, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் வந்து ஒரு ஜென்ரேஷனாகவும் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் போதித்து திராவிட இயக்கத்தோட தன்மைகளை பற்றி சொல்கிறதுன்றது வரும். இன்றைக்கி ஒரு விவாதத்தில் கூட தாழ்த்தப்பட்டவர்களை கேவலமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் நடந்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் வழக்கு போட்டிருக்கு. அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ பிரதமருடைய இந்த பேச்சு ஒரே கல்லில் இந்தியா கூட்டணி முழுதும் அடிச்சிருக்கிறாரா? ஆமாம், ஏன்னா பஞ்சாபையும் மேற்கோள் காட்டுறாரு, கர்நாடகாவையும் மேற்கோள் காட்டுறாரு, தமிழ்நாட்டையும் மேற்கோள் காட்டுறாருன்றப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பீகாரிகளுக்கு எதிராக இருக்கு அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. இதுக்கு தேஜஸ்வியோ அல்லது ராகுல் காந்தியோடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் சார்? லல்லு பிரசாத் யாதவ்ன்ற ஒரு கேரக்டர் கலைஞர் கருணாநிதியோட மிகவும் நெருக்கமாக இருந்த கேரக்டர். இடஒதுக்கீடு போராட்டம் இருக்கு இல்லைங்களா, விபி சிங் மண்டல் கமண்டல் தானே, அத்வானி கமண்டல், இவங்க வந்து மண்டல் இயக்கத்துக்கு முழுக்க தோளோட தோள் நின்னது பீகாரும் தமிழ்நாடும் ரைட்டுங்களா. இடஒதுக்கீடு போராட்டத்துக்கு நின்ன மாநிலங்கள் ரெண்டுத்துக்குமான உறவு இருக்குது. அங்கே வந்து வேஜஸ் ரொம்ப கம்மி சார். ஒரு மாதம் வேலை செஞ்சால் கூட 3000 ரூபாய் கிடைக்காத சூழ்நிலைகள் தான் அங்கே இருக்குது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கக்கூடிய சூழல் என்பது இங்கே இருக்குது. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, பால் மாறாமல் வேலை செய்வாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கு அவங்கள வந்து இங்கே என்ஹான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு சார். இந்த மாதிரி தான் சார் ஒரு காலகட்டத்தில் மலையாளிஸ் இருந்தாங்க கேரளாவில், எல்லோரும் தமிழ்நாட்டுக்கு வந்து தான் சார் பிழைச்சாங்க ரைட்டுங்களா. அப்படி தான் சார் பல மாநிலங்கள் இருந்தது. தமிழர்கள் பல இடங்களில் ஒரு காலத்தில் கரும்பு வெட்டுறதுக்கும் அதுக்கும் வந்து பல இடங்களுக்கு தமிழர்கள் போயிருக்காங்க சார். மைக்ரேஷன் என்பது கரெக்டு சார். ஆப்பிரிக்காவில் அதை நெரேட்டிவ் பிடிச்சிட்டாருன்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. ஒடிசாவில் அந்த ஃபார்முலா கை கொடுத்தது, உத்தரப்பிரதேசத்தில் கூட இப்படி தான் பேசு. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தை இழிவாக பேசுகிறாங்க, இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது அப்படின்ற அந்த நெரேட்டிவ்ன்றது அவங்களுக்கு நல்லா கை கொடுக்குறது. அந்த ஃபார்முலா எடுக்கிறாங்க இல்லையா? அதுதான் சார். இப்போது உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ஓட்டை வந்து பெற்றுத்தரும்ன்ற ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. இந்த இனத்வேஷம், இப்போது சீமான் பேசுகிறாரு பிறமொழியாளர்கள்னு, அவங்க எப்போயோ வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. அது மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருக்கும்போதே உள்ளே வந்துட்டாங்க பிறமொழியாளர்கள். இந்த விஷயம் என்பது ஒரு உணர்வை உருவாக்கும் ரைட்டுங்களா. இது வந்து ஒரு போலரைசேஷனை உருவாக்கும். ரெண்டு காந்த அலைகள், ரெண்டு இரும்புகள் இப்படி இருக்கும்போது அது ரெண்டு காந்தமாக மாற்றும் போது என்னாகும், தண்ணியை கூட நம்ம இழுக்க முடியும், ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். அந்த ஃபோர்ஸை உருவாக்குவதற்கான முயற்சி இன அரசியல் அப்படின்றது, இன வெறுப்பு அரசியல் அப்படின்றது வந்து மிக மிக மோசமான விஷயம். அது ஒரு கத்தி மாதிரி, சரியாக பிரயோகிக்கணும், இல்லைன்னா உங்களை கூட காலி பண்ணிடும். அதை வந்து இவங்க கையில் எடுத்துட்டு இவங்க முன்னே போயிட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் பாஜகவோடு கூட்டணி சேராத ஒரு தலைவராக லல்லு பிரசாத் யாதவ் தான் இருக்கிறார். வேற எல்லாருமே அவர் கூட பாஜகவோட. ஆனால் அவர் மண்ணில் நின்றுக்கிட்டு இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறப்போ பாஜகவுக்கு எதிரான இந்த நரேட்டிவை லல்லு பிரசாத் உள்ளிட்ட அந்த அணி எப்படி? கண்டிப்பாக அவங்க எதிர்கொள்வாங்க, அவங்க வந்து பேசுவாங்க. ஏற்கனவே இப்போது கலைஞருடைய திமுகவுடைய ஒரு புக்குக்கு தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு அணிந்துரை எழுதியிருக்கார். நம்ம
விஜய் சங்கர் ராமச்சந்திரன் தான் தொகுத்திருக்காரு. அவர் படிச்சுட்டு சொல்கிறாரு, எப்பா என்னப்பா அவ்வளோ பர்சனல் பாண்டிங் இருக்குது தமிழ்நாட்டோட, அவங்களுக்கு அவ்வளோ பர்சனல் பாண்டிங்கை வந்து எழுதுகிறாரு தேஜஸ்வி யாதவ். அதே மாதிரி முலாயம் சிங் யாதவோட பையன் எழுதுறதும் அவ்வளோ பர்சனல் பாண்டிங்கோட அவங்க எழுதுகிறாங்க. எவ்வளோ பர்சனல் பாண்டிங் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த பிரச்சாரத்தை முறியடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் இது வந்து எப்படின்னா, நீங்கள் காயப்பட்டு ஒருத்தன் வந்து வெட்டிடுறான், வெட்டுறதை வந்து நம்ம அந்த காயத்தை குணமாக்க முடியும். ஆனால் அந்த காயத்தின் வலியை வந்து நீங்கள் கொஞ்ச நாள் அனுபவிக்கணும். அந்த காயத்தின் ரணம் வந்து உங்கள் உடம்புல இருக்கும். அதுதான் இந்த இனவெறி பேச்சுக்களுடைய விஷயமே. பேசலாம், அதுதான் பேசலாம்.